அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 14ஆம் நாள் ஆண்டுதோறும் உலக நீரிழிவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. நவம்பர் 14 என்பது நீரிழிவு நோய்க்காக சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் இன்சுலின் மருந்தை ஃப்ரெட்ரிக் பேண்டிங் என்பவர் கண்டுபிடித்தார். அவரின் பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் தேதி அவரை கௌரவப்படுத்தும் விதமாக உலகம் முழுவதும் உலக நீரிழிவு தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் நர்சிங் கல்லூரியின் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் டிபார்ட்மெண்ட் சார்பாக நீரிழிவு நோய் பற்றிய கருத்துக்களை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீரிழிவு நோயானது பொதுவாக உலக அளவில் பொருளாதார வளர்ச்சியில் நடுநிலைகள் மற்றும் பின்தங்கிய நாடுகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்றது. இந்தியாவில் மட்டும் 77 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு உலக அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். 2020ஆம் வருட உலக நீரிழிவு நோய் தினத்தின் மையக்கருத்து த நர்சஸ் அண்ட் டயபெட்டிஸ், அதாவது செவிலியர்கள் நர்சஸ் டயபெட்டிஸ் பற்றிய தடுப்பு மற்றும் சிகிச்சை முறையின் நவீன ஆராய்ச்சி கருத்துக்களை கற்றறிந்து திறம்பட பணியாற்ற ஊக்குவித்தல் என்பதே ஆகும். நீரிழிவு நோய் என்பது மெட்டபாலிக் டிசார்டர் ஆகும். கணையத்தின் பீட்டா செல்களால் சுரக்கப்படும் இன்சுலின் ஹார்மோனானது சுரக்காமலோ அல்லது குறைவாக சுரப்பதினாலோ இன்சுலின் மற்றும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் இன்சுலின் ரிசப்டார்கள் செயலிழத்தல் காரணமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகமாகின்றது. இதனையே நீரிழிவு நோய் என்கின்றோம். நீரிழிவு நோய்க்கான காரணங்கள் பற்றி பார்ப்போம். பரம்பரையாக 40 வயதிற்கு மேல், தற்போதைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் காரணமாக 35 வயதிற்கு அதிகமானோரும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், உடல் பருமன், கொழுப்பு சத்தானது இன்சுலின் ரிசப்டாரை மூடிக்கொள்வதால் இன்சுலின் செயலிழக்கப்படுகின்றது. இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகின்றது. உடல் உழைப்பு இல்லாமை, மன அழுத்தம், கல்லீரல் மற்றும் கணையம் சம்பந்தமான நோய்களின் காரணமாக இன்சுலினானது சுரக்கப்படாமல் அல்லது குறைவாக சுரப்பதனாலோ நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது. கர்ப்ப காலத்தின் போது. அடுத்ததாக நீரிழிவு நோயின் வகைகள் பற்றி பார்ப்போம். அதாவது டைப் 1 எனப்படும் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதில் ஆட்டோ இம்யூனிட்டி எனப்படுகின்ற ஒரு மாறுபாடான நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக பாங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்கள் 90% தாக்கப்பட்டு இன்சுலின் சுரக்காது போகின்றது. அதனால் நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது. அடுத்ததாக டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் எனப்படும் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதில் குறைந்தளவு இன்சுலினானது பீட்டா செல்களால் சுரக்கப்படுகிறது. அதே சமயங்களில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக இன்சுலினானது முறையாக பயன்படுத்த முடியாமல் போகின்றது. அதனால் நீரிழிவு நோய் வருகின்றது. அடுத்ததாக லேட்டன்ட் ஆட்டோ இம்யூன் டயபெட்டிஸ் இன் அடல்ட்ஸ் எனப்படக்கூடிய டைப் 1 அண்ட் டைப் 2, இந்த 2 கேரக்டரிஸ்டிக்கும் உள்ள ஒரு நீரிழிவு நோயாகும். அடுத்ததாக மெச்சூரிட்டி ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் அமாங் தி யங், அதாவது இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸில் ஜீன் மாறுபாட்டினால், அதாவது ஜீன் திடீர் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவாகும். இதன் காரணமாக நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது. அடுத்ததாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எனப்படக்கூடிய கர்ப்ப காலத்தில் சுரக்கப்படக்கூடிய பிளசென்டல் ஹார்மோனால் இன்சுலின் ஹார்மோனானது அதன் உற்பத்தியானது தடுக்கப்படுகிறது. இதனால் சர்க்கரை நோய் ஏற்படுகின்றது, நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது. குழந்தை பிறந்த பின்பு அவர்களது சர்க்கரையின் அளவு நார்மலாக காணப்படும். மேலும் அவர்களுக்கு வயது அதிகமாக பின்னாளில் அவர்களுக்கு சர்க்கரை நோயின் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக ப்ரீ டயபெட்டிஸ் என அழைக்கப்படக்கூடிய நீரிழிவு நோய்க்கு முந்தையதாக உள்ள ஒரு வார்னிங் நிலை. இது அதுவும் ப்ரீ டயபெட்டிஸ் என அழைக்கப்படுகிறது. இதில் இன்சுலின் அளவு குறைவாக காணப்படும். அதே சமயத்தில் அந்த காணப்படக்கூடிய இன்சுலினானது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் முறையாக பயன்படுத்த முடியாமல் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் என்கிற நிலைமை ஏற்படுகின்றது. அடுத்ததாக நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் பற்றி பார்ப்போம்.
நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள்: அதிகப்படியான சிறுநீர் போக்கு, அதிகப்படியான பசி, அதிகப்படியான தாக்கம், உடல் சோர்வு, உடல் எடை குறைதல், கை கால் மரத்து போகுதல், கண் பார்வை மங்குதல், பிறப்புறுப்பில் தொற்று, பூஞ்சை தொற்று மற்றும் அரிப்பு, வறண்ட சருமம், நீண்ட நாள் ஆறாத புண்கள், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதால் அந்த சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதால் கிருமிகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், அதனால் புண்களானது ஆறாது. அடுத்ததாக மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிஸோட பக்க விளைவுகள்: மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் எனப்படக்கூடிய பக்க விளைவுகள். ஸோ மைக்ரோவாஸ்குலரானது கண் பார்வை, கண்ணுக்கு செல்லப்படும் இரத்த குழாய் பாதிப்பு ஏற்படுவதால் கண் பார்வை இழத்தல், கிட்னி செயலிழத்தல் அண்டு நரம்பு மண்டலங்களில் அந்த நரம்பு சிறிய நரம்புகளில் அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் வந்து சேமிக்கப்படுவதால் நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படுது, அதனால் நியூரோபதி ஏற்படுகின்றது. அடுத்ததாக மேக்ரோவாஸ்குலர் எனப்படக்கூடிய பிரெயினில் வந்து அந்த இரத்த குழாய் பாதிக்கப்படுவதால் ஸ்ட்ரோக்கு ஏற்படுகின்றது. மேலும் அவங்களுக்கு ஞாபகம் மறதி இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுகிறது. இரத்தத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய் பாதிக்கப்படுவதால் ஹார்ட் அட்டாக், கார்டியாக் ஃபெயிலியர் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. அடுத்ததாக கால் மற்றும் கைப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுவதால் அந்த பகுதிகள் ஒழுங்கான முறைகள் இரத்தம் கிடைக்காததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நீரிழிவு நோயில் அந்த சர்க்கரை அளவு அதிகமாகிறதுனால அதோட விஸ்காசிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ அங்கே வந்து இந்த இரத்த கட்டுக்கள் வந்து அதிகமாக அந்த இரத்தமானது ஈஸியாக உறையிடக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அதனால் அந்த த்ராம்பஸ் அந்த எம்போலஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த ஒழுங்கான சீரான இரத்த ஓட்டம் கிடைக்காது. அதனால் செல்கள் வந்து அழிந்து கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்ததாக பரிசோதனை முறைகளை பற்றி பார்ப்போம். பரிசோதனை முறைகள்: ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எனப்படக்கூடிய வெறும் வயிற்றில் இரத்தத்தில் அளவு 70 முதல் 100 mg/dl இருக்க வேண்டும். அடுத்ததாக ரேண்டம் பிளட் சுகர் எனப்படக்கூடிய சாப்பிட்ட பின் 80 முதல் 120 mg/dl ஆகவும், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் ஆனது சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு 140 mg/dl மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் எனப்படக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு மிக முக்கியமாக செய்யப்படக்கூடிய பரிசோதனை இன்ட்ராவினஸ் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் எனப்படக்கூடிய பரிசோதனை. அடுத்ததாக கிளைகோசிலேட்டட் HB எனப்படக்கூடிய மிக முக்கியமான பரிசோதனை. இதில் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள குளுக்கோஸ் மாலிகுலின் செறிவை வந்து கண்டறிந்து அவங்களுடைய டயபெட்டிஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நார்மலாக 5.7க்கு குறைவாக இருந்தால் அது நார்மலாகவும், 5.7%லேருந்து 6.4% இருக்கிறவங்கள ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய்க்கு முந்தைய ஒரு பார்டர் லைனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 6.5%லேருந்து அதற்கு மேலாக உள்ளதை டயபெட்டிஸ் என்றும் கொள்ளலாம். அடுத்ததாக சிறுநீரகத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அறிந்து கொள்ளுதல். அப்புறமாக உணர்ச்சியற்ற தோலில் உள்ள அந்த உணர்ச்சியை அறிந்து கொள்வதற்காக மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் இதனை அறிந்து கொள்ளலாம். இது மட்டுமின்றி நம்ம மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அதில் உள்ள மாதிரி இந்த கண் பரிசோதனை, இதய பரிசோதனை, மூளை பரிசோதனை, இரத்த ஓட்ட கை கால்களில் உள்ள இரத்த ஓட்ட பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை போன்ற பரிசோதனைகளும் செய்து கொண்டு அவையெல்லாம் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அடுத்ததாக அதற்குரிய மேனேஜ்மெண்ட், டயபெட்டிஸ்குள்ளே முக்கியமான மேனேஜ்மெண்ட் அதை பற்றி பார்ப்போம். முக்கியமாக ஃபஸ்ட்டு டயட் எனப்படக்கூடிய உணவு கட்டுப்பாடு. இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது மிக மிக முக்கியம். இதில் என்னென்ன இது சாதாரணமாக விளையக்கூடிய பச்சை காய்கறிகளை எடுத்துக்கலாம். கோவைக்காய், முள்ளங்கி, புடலங்காய், முருங்கைக்காய், சுரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கொத்தவரைக்காய், பாகற்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், வெள்ளரிக்காய், வெந்தயக்கீரை மற்றும் அனைத்து கீரை வகைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் கொய்யா, பப்பாளி, பேரிக்காய், ப்ளம்ஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நாம் சாப்பிடக்கூடிய அரிசி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக், அதாவது வந்து சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான அரிசிகளை வந்து நம்ம வந்து சாப்பிட்றது வந்து நல்லது.
சிலவங்க வந்து என்னென்னா கோதுமை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. கோதுமைக்கும் அரிசிக்கும் வந்து ஒரே மாதிரியான கேலரிஸ் தான் இருக்கும். கோதுமையில் வந்து ஃபைபர் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு என்னென்னா வயிறில் ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் இருக்கும். அதனால் வந்து அவங்களோட வந்து அந்த அடுத்து சாப்பிடக்கூடிய அந்த டெண்டன்சியை வந்து குறைக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்கொடுக்க வைக்குது அப்படிங்கலாம். அது போக எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம். அதேமாதிரி நெய், டால்டா இதை வந்து எடுக்காமல் இருக்கலாம். ஐஸ்கிரீம், சாக்லேட், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றத தவிர்க்கலாம். மாமிச வகைகளில் வந்து முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் வெள்ளைக்கரு சாப்பிட்லாம், மஞ்சள் கரு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். அதேமாதிரி மாமிசத்தில் எல்லா மாமிசமும் சாப்பிடுவோம். இந்த ஈரல், மூளை இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால அதை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழச்சாறு, காய்கறி சூப், பயிறு வகைகள், மோர், ஓட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். காஃபி, டீயில் கூட நம்ம வந்து சர்க்கரை சேர்க்காமல் நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியானது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கொழுப்பு சத்தை வந்து குறைக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து தடுக்கப்படுகிறது. மேலும் உடல் பருமனும் வந்து கம்மியாகிறது. ஓகே, அதனால் ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு. அடுத்ததாக சுயமாக ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து நம்ம பரிசோதிக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஆன்டி டயபெட்டிக் மெடிக்கேஷன்ஸ். ஸோ ஆன்டி டயபெட்டிக் மெடிக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இப்போ வந்து இருக்கிற இந்த நர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த இன்சுலின் அதுதான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆக்டிங், அதில் லாங் ஆக்டிங், ரேப்பிட் ஆக்டிங் அண்ட் லாங் ஆக்டிங் இந்த மாதிரியான இன்சுலின்ஸ் வந்து இருக்குது. இந்த இன்சுலின் வந்து சிரிஞ்சஸ், இன்சுலின் பென், இன்சுலின் பம்ப், ஜெட் இன்ஜெக்ஷன், இன்ஹேலபிள் இன்சுலின் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வந்து இன்சுலின் வந்து கிடைக்குது. இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சப்குட்டினியஸாக போடுவாங்க. சப்குட்டினியஸாக போடும்போது ஆக்சுவலாக போடுறதுனால நமக்கு வந்து இன்சுலினில் வந்து அந்த இன்சுலின் வந்து சுரக்காததுனால இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இன்சுலின் வந்து அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து குறைக்குது. அடுத்ததாக சென்சிடைசர். இந்த சென்சிடைசர் எனப்படக்கூடிய மருந்துகள் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை வந்து தடுத்து செல்கள் அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரையானது இன்சுலின் ரிசப்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ள பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு பைகுவானைட் அண்ட் தயோசோலிடைன்டைன்ஸ். அடுத்ததாக செக்ரிட்டோகோகஸ். ஸோ செக்ரிட்டோகோகஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டுவது. இன்சுலின் பீட்டா செல்களில் வந்து தூண்டி இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகரிக்குது. அதான் செக்ரிட்டோகோகஸ். எடுத்துக்காட்டாக சல்ஃபனைல் யூரியாஸ் அண்ட் நான் சல்ஃபனைல் யூரியாஸ் எனப்படக்கூடிய மருந்துகள். அடுத்ததாக ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர். ஸோ ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர் வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டோட செரிமானத்தையும் அதோட உறிஞ்சும் வேகத்தையும் வந்து குறைக்கிறதுனால நமக்கு வந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து மிக மெதுவாக தான் வந்து கலக்குது. அப்படியாக ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கின்றது. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர், செக்ரிட்டோகோகஸ், சென்சிடைசர்ஸ் இது எல்லாமே வந்து ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெப்டைட் அனலாக். ஸோ இந்த ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ் வந்து எடுக்க முடியாத பட்சத்தில், அது ரெஸ்பாண்ட் பண்ணாத பட்சத்தில் அடுத்தது பெப்டைட் அனலாக். ஸோ பெப்டைட் அனலாக் வந்து 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்ஜெக்டபிள் ஃபார்மட், இன்ஜெக்டபிள் இன்க்ரீட்டிங் மைமெட்டிக்ஸ் அண்ட் இன்ஜெக்டபிள் அமைலின் அனலாக். ஸோ இன்ஜெக்டபிள் இன்க்ரீட்டிங் மைமெட்டிக்ஸில் வந்து 2 வகையான இருக்குது. கிளைக்கோஜன் லைக் பெப்டைட் அண்ட் gastric inhibitory peptide analog. So glucagon like peptide. ஸோ குளுக்கோகான் லைக் பெப்டைட் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகானை வந்து சப்ரஸ் பண்ணி இன்சுலின் செக்ரேஷனை ப்ரமோட் பண்ணுது. அண்ட் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டர் பெப்டைட் வந்து அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து செக்ரேஷனை வந்து கம்மி பண்ணி இன்சுலின் செக்ரேஷனை வந்து அதிகரிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டர்ஸ். இது வந்து குளுக்கோகான் லைக் பெப்டைட் அண்ட் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் இந்த 2 ஃபங்க்ஷனையும் வந்து அது வந்து பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து இன்சுலின் மாதிரியே இன்ஜெக்டபிள் ஃபார்மட் தான்.
அடுத்ததாக இருக்கக்கூடிய அமைலின் அனலாக், இன்ஜெக்டபிள் அமைலின். ஸோ அமைலின்கிறது வந்து பேங்க்ரியாஸால் சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். இதுவும் வந்து குளுக்கோகானை வந்து சப்ரஸ் பண்ணி இன்சுலினை வந்து செக்ரேஷனை வந்து தூண்டுது. அடுத்ததாக சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர் 2 இன்ஹிபிட்டர்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா கிட்னியானது அந்த ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து அளவை வந்து கட்டுக்குள்ளே வைக்குது. அதான் வந்து சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் 2 இன்ஹிபிட்டர்ஸ். அடுத்ததாக நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் லைக் பிளான்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா அண்டு அலோவேராங்கிற சோத்து கத்தாழை, ஃபெனுக்ரிக்ங்கிற வெந்தயக்கீரை, அண்ட் சின்னமாங்கிற சின்மமம் அப்படிங்கிற லவங்கப்பட்டை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ், நேச்சுரல் பிளான்ட்ஸு. பட் இதை வந்து குறைக்குது, நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து எலமெண்ட்ஸ், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் லைக் மெக்னீஷியம் அண்ட் சிங்க் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் கூட டயபெட்டிக் மெடிக்கேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டி டயபெட்டிக் மெடிக்கேஷன்ஸ். ஓகேங்களா. அடுத்ததாக இன்சுலின் தெரப்பி. ஸோ இன்சுலின் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அன் பாலிபெப்டைட் ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சப்கியூட்டினியஸ் டிஷ்யூவில், அதாவது மேல்புற கையின் வந்து வெளிப்பகுதி, அடுத்ததாக வயிற்றுப்பகுதி, புட்டம் அதாவது இடுப்பு பகுதியில், அடுத்ததாக தொடையின் வெளிப்புற பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் வந்து இன்சுலின் வந்து போடணும். ஸோ இன்சுலின் வந்து ஒரே இடத்துல போடாமல் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அதை வந்து ரவுண்டாக இடத்த வந்து மாற்றி வந்து நம்ம வந்து போடணும். அடுத்ததாக இன்சுலின் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வந்து இன்சுலின் வந்து போட்ட உடனே வந்து இப்போ ஷார்ட் ஆக்டிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின்லாம் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்சுலின் போட்ட உடனே வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அதேமாரி ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடலாம். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான, சீக்கிரம் வந்து ஹைப்போகிளைசிமிக் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ லெட் அஸ் see the complications of insulin therapy. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் தெரப்பியில் வந்து அதோட பக்க விளைவுகள் ஹைப்போகிளைசீமியா, அதாவது வந்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து 70 கிராம் per dl குறைவாக இருக்கிறது. அடுத்ததாக இன்சுலின் அலர்ஜி, இன்சுலின் ஊசி போட்ட பகுதியில் வந்து கொழுப்பு திசுக்கள் வந்து சேதமடைதல், அதாவது செயலிழந்து போகுதல், லிப்போடிஸ்ட்ரோஃபி. அடுத்ததாக காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சோமாஜி எஃபெக்ட் அண்ட் டான் ஃபினாமினா. ஸோ இந்த சோமாஜி எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் போடுறதுனால இந்த ஹைப்போகிளைசீமியா நைட்டில் வந்து இந்த ஹைப்போகிளைசீமியா இருக்கும். அதுக்கடுத்து திரும்ப அந்த டான் ஹார்ஸில் வந்து கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதுனால திரும்ப வந்து ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக ஆயிரும். ஸோ அதை தான் வந்து என்னென்னா சோமாஜி எஃபெக்ட்டுங்கிறாங்க. இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ப்ளஸ் அந்த 7 மணிக்கு நம்ம இன்சுலின் கொடுக்கணும்னா அதை வந்து ஒரு 1 hour இல்லாட்டி 2 hours வந்து அந்த டைமிங்கை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் நைட் டைம் வந்து நம்ம வந்து அந்த மிட் நைட்டில் வந்து ப்ளட் குளுக்கோஸ் லெவலை வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஸோ அப்போது ஹைப்போக்கு போகிறாங்களா என்னங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இதோட ட்ரீட்மெண்ட். அடுத்ததாக டான் ஃபினாமினா வந்து இதோட ஜஸ்ட் ஆப்போசிட். என்னென்னா நைட்டு வந்து இந்த ஹைப்போக்கு போக மாட்டாங்க, பட் ஏர்லி மார்னிங் இந்த கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ்னால அவங்களுக்கு வந்து அந்த ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இவங்களுக்கு கூட இது சேம் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் அஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதான் வந்து ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ டான் ஃபினாமினா. ஸோ இதெல்லாம் வந்து இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்சுலின் தெரப்பி. அடுத்த ஹைப்பர் கிளைசிமியா. ஸோ ஹைப்பர் கிளைசிமியாங்கிறது வந்து ஒரு நான் அட்ஹரன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒழுங்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பயன்படுத்தாத சூழ்நிலையில் அந்த ஹைப்பர் கிளைசிமியாவுக்கு போவாங்க. ரொம்ப முக்கியம் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், DKA அப்படின்பாங்க. இது டயபெட்டிக் கோமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் குளுக்கோஸ் லெவல் 250 mg per dl அதிகமாக இருக்கும். ப்ளஸ் பிளட் கீட்டோன் பாடிஸ் இருக்கும். அண்டு அசிடோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், இந்த மாதிரி இதில் போவாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸசிவ் டீஹைட்ரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் இதை வந்து அப்படி விட்டுட்டாங்கன்னா ஈவன் டெத்து கூட வந்து ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து இமிடியேட்டாக வந்து ஹைட்ரேஷன் அண்ட் இன்சுலின், கண்டினியூஸ் இன்சுலின் த்ரூ இன்சுலின் பம்ப் மூலியமாக இது பண்ணுறது, எலக்ட்ரோலைட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஹைட்ரேஷன்ஸ் வித் நார்மல் சலைன்,
அது வந்து ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். அடுத்து டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ் அண்ட் எவ்ரி செகண்ட் ஹவர்லி பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஹைப்போகிளைசீமியா. ஸோ இந்த ஹைப்போகிளைசீமியா அண்ட் ஹைப்பர்கிளைசீமியான்னு பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் சிம்டம்ஸ் சேமாக இருக்கும். பட் வி ஹாவ் டு வெரிஃபை த treatment, verify the diagnosis with the blood glucose level வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு பார்க்கும்போது உடனே நம்ம அவங்களுக்கு பண்ண வேண்டியது, சப்போஸ் பேஷண்ட்ஸ் வந்து அலர்ட்டாக இருந்தாங்கன்னா we can give the simple குளுக்கோஸை வந்து அவங்க வந்து விழுங்க சொல்லலாம். அதர்வைஸ் பண்ண வேண்டியது 25% dextrose and blood glucose monitoring and also the glucagon. ஓகே, அதோட ஆப்போசிட் இன்சுலினுக்கு ஆப்போசிட்டாக கூட தட் இஸ் த குளுக்கோகான். அந்த இது வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் அவர்லி வந்து அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அவர்லி இல்லாட்டினா எவ்ரி 15 minutes வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே வரணும். தட் இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்போகிளைசீமியா. அடுத்ததாக டயபெட்டிக் ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த உணர்ச்சியற்ற தன்மை இல்லாதனால நிறையா பேருக்கு வந்து அந்த காலில் வந்து புண்ணு ஏற்பட்டு நாளடைவில் அதை வந்து ஆம்புடேட் பண்ணுற நிலைமைக்கு போயிடுது. அதை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா முறையான பாத பராமரிப்பு. பார்த்திங்கன்னா காலை வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவணும். அடுத்ததாக அந்த பாதத்தை வந்து ஒரு நல்ல சுத்தமான துணியால் வந்து அதை வந்து தொடச்சி சுத்தமாக தண்ணியை வந்து ஊற்றி எடுக்கணும். பாதத்தில் ஏதாவது வீக்கம் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி வந்து கட்டிகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பரிசோதிக்கணும். அடுத்தாக விரல் இடுக்குகளை வந்து பரிசோதிக்கணும். நகங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். அடுத்ததாக பாதத்துக்கு வந்து அடியில் பாதத்தில் வறண்ட சருமமோ வெடிப்பாக இருக்குங்கிறத பார்க்கணும். பாதத்தின் அடிப்பகுதியில் கண்களால் பார்க்க முடியாது, நேரடியாக பார்க்க முடியாது. அதனால் கண்ணாடியை பயன்படுத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி ஏதாவது இருந்த உணர்ச்சியற்ற தன்மை அது புண்ணு ஏதாவது உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்யணும். அதற்கு மேலாக அவங்க பயன்படுத்துகிற காலணிகள் செருப்பு வந்து கரெக்டான வெல் ஃபிட்டடாக இருக்கணும். அண்ட் ஈவன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ செல்லுலார் ரப்பர் இந்த மாதிரியான நிறைய செருப்புகள்லாம் வந்து கிடைக்கிது. அந்த மாதிரியான செருப்புகளை வந்து அவங்க அணியணும். இதுதான் வந்து முறையான பாத பராமரிப்பு. இன்றைய தினத்தில் இந்த டயபெட்டிக் டேயில் நம்ம வந்து நீரிழிவு நோய்க்கான காரணங்கள், அறிகுறிகள், சிகிச்சை முறைகள், அதோட பரிசோதனை முறைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் இதெல்லாம் அந்த இதில் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியாக அரசாங்க மருத்துவமனையில் போய் இன்றைக்கு உங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்காங்கிறத பார்த்து அதற்கான முறையான சிகிச்சை முறையை இன்றைய ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.